வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பலன்களை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சந்தோஷம், இந்த பலன்களை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுல மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு, இந்த தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசின்னு சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க அழகாக. சார் அவர் நெருப்பு மாதிரி சார், டக்குன்னு புரிஞ்சுக்கிறார் சார், டக்குன்னு ஸ்பீடாக இருப்பார் சார். ரொம்ப இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நெருப்பு ராசின்னு சொல்ல மாட்டோம், பொதுவாக இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். டக்குன்னு புரிஞ்சுக்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதேமாதிரி நல்ல மனசு. எப்பவுமே இந்த தனுசு ராசியில் ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க. ரொம்ப ஆன்மீகம், நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. இல்லை, இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறையில் இந்த தனுசு ராசி இருக்கும். தனுசு ராசிக்கு பொருந்தும், தனுசு லக்னத்துக்கு பொருந்தும். இல்லைன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடமா தனுசு வரணும். வந்ததுன்னா அந்த ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசுவார்கள். சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எங்கள் தெரிஞ்ச ஒரு நண்பர் தனுசு ராசி தனுசு லக்னம் தான், அவர் சுத்தமாக சாமியை கண்டா வெறுக்கிறாரு சார். பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரையும் அப்படியே உதட்டளவில் நம்பாதீங்க. காரணம் என்னென்னா, சில பேர் உள்ள பக்தியாக கும்பிடுவாங்க. இதே ஜோதிடம் கூட எனக்கு பிடிக்கல, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறைமுகமாக அதை காதார கேட்பாங்க. ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா டக்குன்னு அந்த காதில் கேட்குற பழக்கம் உண்டு. அது என்னென்னா, என்ன சொல்லிட போகிறாங்கன்னு ஒரு பயம், கடவுளை கும்பிடும் போது நமக்கு சோதனை எதனா வந்துருமான்னு ஒரு பயம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பொய் தான். ஏன்னா நம்பிக்கை இருப்பதினால்தான் அதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ எனக்கு கடவுளே இல்லை சார் ஒருத்தர் சொல்லுவார்னு வச்சுப்போம். கடவுள்லாம் கிடையாது சார்னா அவர் தான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறார்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் எதை இல்லைன்னு சொல்கிறாரோ அதையே அதிகமாக பேசுவார். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இருக்குதுன்னு பக்தியாக கும்பிட்றவங்க கூட சரி ரைட்டுங்க ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனால் இல்லை சார் வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதை பற்றி அதிகமாக 1 மணி நேரமாக அதை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம், உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தனுசாக வந்தால் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். தர்மகாரியங்களை பற்றியே சிந்திப்பார். கோவிலில் அறநிலைத்துறையில் அதிகமாக பயணிப்பார்கள். அர்ச்சகராக இருப்பார்கள். இல்லை எங்களை மாதிரி ஒரு ஜோசியராக இருப்பாங்க. இல்லை சார் இந்த ட்ராவல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஆன்மீக சுற்றுலா கைடாக போகிறவங்க. அதே மாதிரி அந்த பிறருக்கு உதவணுன்ற ஒரு நல்ல மனசெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக ஒரு பயமும் இருக்குது. சார் எதனா தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு 10 தடவை சொல்லினே இருப்பாங்க. இல்லை மனசுக்குள்ளேயாவது நினச்சிப்பாங்க. அதேமாதிரி துருன்னு இருப்பாங்க. எப்போவுமே சார் இதை பண்ணிடணும் சார், அதை போயிடணும் சார், அந்த போயிடணும் சார் அப்படின்வாங்க. நிறைய விஷயங்கள் எதையுமே சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப சார் இதை முடிச்சிட்டேனா அடுத்தது இது பண்ணிடணும் சார், இதை முடிச்சிட்டேனா அதை பண்ணி என் பொண்ணு பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் செட்டில் ஆகிட்டால் போதும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதேமாதிரி இவங்க பார்த்திங்கன்னா வெள்ளி உலோகம், தங்க உலோகம் இதெல்லாம் நிறைந்து காணப்பட்டவர்கள். ஏன்னா அவங்கக்கிட்ட தங்கமோ வெள்ளியோ ஒன்றும் குறைவு இருக்காது. அதோட புழங்குவாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் நகைக்கடை வச்சுருப்பாங்க. நகைக்கடை வச்சுருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. வெள்ளி சாமான், தங்க உலோகம் இதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக பொருட்கள், இந்த விபூதி, குங்குமம், மஞ்சள் கயிறு இதெல்லாம் கோயில் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துறையில் அந்த ஆன்மீக பொருள்லாம் வச்சுருப்பாங்க. ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீதித்துறையில் இருப்பாங்க. ஆசிரியர்னால் இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், எல்கேஜி வாத்தியாருக்கும் வாத்தியார் தான் பேர்,
பெரிய காலேஜில் பெரிய லெக்சரராக இருக்கக்கூடியவருக்கும் அவருக்கும் வாத்தியார் தான் பேர். அவர்கள்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் அதிகமாக டச் இருக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணம் அல்லது தனுசு 10ஆம் இடமாக வந்தால் அல்லது சனி தனுசு வீட்டில் அமர்ந்தால் இதெல்லாம் கணக்கு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருப்பார்கள். யாரெல்லாம் குருன்னு சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆசிரியர்கள் தானே. இப்போது ஒரு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாரு ஒருத்தர், சார் அவர் சாக் பீஸை பிடிச்சி பாடம் எடுக்கல, அப்படி எடுத்துக்கூடாது. ஆசிரியர்னால் என்ன, நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்ற ஆசிரியர் தான். இப்போ நான் வந்து 2004 கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஜோதிட வகுப்புகள். அப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆசிரியர் தானே. அப்போது அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் துறையில் அதிகமாக இருப்பாங்க. நீதித்துறையில் இருப்பாங்க. அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை ஜட்ஜிங்க இருக்கலாம், நீதி அரசராக இருக்கலாம், அல்லது அந்த நீதிமன்றத்திலேயே கூட டைப்பிஸ்டாக இருப்பாங்க. கருவூலங்கள் சொல்லக்கூடிய இடத்துல வேலை செய்வாங்க. கருவூலங்கள்லாம் ட்ரெஷரி, அங்கே வேலை செய்வாங்க. பேங்க்கில் இருப்பாங்க. சார் ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் அப்படிலாம் பாகுபாடு இல்லைங்க. அது உள்ளே ரொம்ப போனோம்னா சூரியனோ செவ்வாயோ டச் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டு தனியார்னு போயிருக்கலாம். நமக்கு வங்கிகளில் பணிபுரிவாங்க. பணப்புழக்கம் வேறு ஒன்றும் இல்லை, பணப்புழக்கம் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. கஜானான்னு பேர். நம்ம ஏற்கனவே பக்தி மார்க்கத்தில் பார்க்குறோம், நிறைய பக்திமான்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தனுசு ராசியினுடைய தொடர்பில் இருப்பார்கள். உயர்கல்வி அதிகாரியாக இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி இனிப்பகம், ஸ்வீட் கடை வச்சுருப்பாங்க. புரோகிதம் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த துறையில் இருப்பாங்க. ஜோதிடர்களும் இருப்பாங்க, ஜோதிடர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த திருமண அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏற்பாட்டாளர். சார் இவர் வந்து திருமணத்தில் திருமண புரோக்கராக இருக்கார், வரன்கள் நிறைய தராரு போகிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு உடையதாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த தனுசு ராசி தமிழ் புத்தாண்டில் என்ன பலன் தரப்போகுது அப்படின்னா கவலையே படாதீங்கய்யா. உங்கள் ராசியாதிபதி யாருங்க? குரு. அவர் போயிட்டு மிதுனத்தில் உட்காந்து சமசப்தம பார்வையில் ராசியே பார்க்குறாரு பாருங்க. இதை விட வேறு என்ன உங்களுக்கு வேணும்? ஏன்னா ராசியாதிபதி அவர் ஒரு சுபக்கோள் குரு. அவரே போயிட்டு 7ஆம் பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையில் ராசியை பார்க்குறது விசேஷங்க. அப்போது குரு பார்க்க கோடி நன்மைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடியெல்லாம் வேணாங்க, ஒரு 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 % பார்த்தா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். சுய முயற்சிகள் வெற்றி அடையும், மகிழ்ச்சி தேடி வரும், பண வரவு தனலாபம்லாம் ஏற்படுத்தும், குடும்ப மேன்மை ஏற்படுத்தும், நாம் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார் இந்த குரு பகவான். ஏன்னா நேர் பார்வை, இதை 180 டிகிரின்னு சொல்லுவோம், நேர் பார்வை. அப்போ இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப கலக்கலாக இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுதான் அந்த குருவின், அதாவது ராசியாதிபதியே சப்தம பாவத்தில் இருந்து, சப்தம்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்திலேருந்து பார்வை, சப்தம பார்வை 180 டிகிரியில் பார்க்குறாருன்னா கேட்கணுமா? நீங்கள் போயிட்டு ஒரு மண்ணில் கை வச்சா பொண்ணாகக்கூடிய நேரங்க இது. அற்புதமான நேரம் இது. எண்ணங்களை நிறைவேற்றி கொள்கின்ற நேரம். ஏதாவது தூங்குறவங்கள கூட எழுப்பி அனுப்புங்க, வேலை முடிப்பாங்க பாருங்கள், சூப்பராக அற்புதமான நேரம் கொண்டவர்கள். அதே மாதிரி திருமணத்திற்காக யாராவது காத்திருக்கீங்கன்னா இந்த வருஷம் ஒரு கல்யாணத்துக்கான நேரம். நிச்சயதார்த்தமோ உப்பு தாம்பூலமோ, சார் பொண்ணு பிள்ளைக்கு காத்துட்டுருக்கேன் சார். சில பேர் 5 வருஷமாக காத்திருப்பாங்க, சில பேர் 7 வருஷமாக காத்திருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். ராசியாதிபதி 7இல் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால திருமணத்துக்கு ஒரு அற்புதமான காலம், சுப செலவுகள் உண்டு. அப்போ கல்யாண காட்சியெல்லாம் சுபமாக நடக்க போகுது. சார் குழந்தைக்கு காது குத்தனை வச்சுக்கிறேன், இதெல்லாம் நல்ல நேரங்க, ஒரு சுப நிகழ்ச்சி குருவால் ஏற்படும். அதே மாதிரி சார் ரொம்ப பிரிஞ்சு இருந்தோம் சார், நானும் என் நண்பரும் ஒன்றா இணைஞ்சிட்டோங்க, மகிழ்ச்சி தந்ததுங்க. சிறு வயசு அதாவது நான் கிளாஸ்மேட் சார், அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்தேன் சார், அது ஒரு ஆனந்தமாக இருக்குது சார். அதேமாதிரி கணவன் மனைவி ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருப்பாங்க வச்சுப்பாங்க சொந்த ஜாதக அடிப்படையில். ஆனால் இப்போ சேரக்கூடிய நேரம். அப்போ அந்த கணவனையும் மனைவியும் கொஞ்சம் பேச விடுங்க.
கொஞ்சம் சேர்த்து பழகுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க சேருவாங்க. அதுவும் அவங்க சொந்த ஜாதத்தில் தசாபுத்திலாம் அனுகூலமாக இருந்ததுன்னா இது ஒரு பொற்காலம். அவங்களுக்கு பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்றாக இணையக்கூடிய காலம் இது. இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, ஒருத்தர் நன்கு புரிந்து கொள்வார்கள். எங்கள் வீட்டுக்காரருக்கு தாங்க பிடிக்கும், இது பிடிக்காது, இப்படி செஞ்சால் நல்லது கெட்டதுன்னு தெரியும், எங்கள் மனைவிக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு செய்யக்கூடிய நேரம். ஏதாவது சொல்ல வந்த கருத்துக்களை கூட ஏற்றுப்பாங்க, அன்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல பொற்காலம் இது. அதே மாதிரி சனி ராகு 3ல் இருக்கார் இல்லையா, கொஞ்சம் மன அமைதியை கொஞ்சம் குறைக்கும். ஐயோ பயமாக இருக்குது, செய்யலாமா வானாவா, சொன்னால் கோச்சிப்பாங்களா வானாவான்னு அந்த மாதிரி தயக்கம் இருக்கும். ஆனால் ஒன்றும் பயம் கிடையாது. ராகு 3ல் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. கொஞ்சம் சலனங்கள் இருக்கும், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நல்லா இருக்கும். 4ல் சனி இருப்பதனால மாணவர்கள் மாணவியர்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. தூங்குறத நாளைக்கு தூங்கிக்கலாம். கொஞ்சம் கல்வியின் மீது ஆர்வத்தை கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு படிச்சுக்கலான்னா அந்த கிளாஸு திருப்பி வராது. திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அது வேறு அர்த்தம். அப்போ அந்த வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி அடையணும்னா கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. கொஞ்சம் கவனம் தேவை. ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ல் சனி வராது இல்லையா, ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கன்னா போகலாமா வரலாமான்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். போகலாம், இந்த நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலான்னுவோம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னும் போது அதை தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. அது வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் தள்ளி போடுவீங்க. மந்த கிரகம்னு பேர் அவருக்கு. செய்வாருங்க, கெடுக்க மாட்டார். மந்தம்ன்ற சொல்லு வேறு, கெடுதல்னு என்ற சொல்லு வேறு. கெடுதல்னால் வரவே வராது, லாஸ்ன்னு பேர். மந்தம்னா நாளைக்கு காலையில் கூட வரலாம், லேட்டாக வரலாம், தடையாகி திருப்பி வரலாம், அதுதான் மந்தம். அப்போ இந்த மாணவர் மாணவியர்கள் கொஞ்சம் கவனம் கல்வியில் தேவை. சார் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, கொஞ்சம் எஃபெக்ட் போடுமா. நல்லா பாஸ் பண்ண வழி இதுக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிட்டு 6 மணி நேரமாக படி. குழப்பிக்காத, இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு குழப்பிக்காத. சனி குழப்ப கிரகம். குழப்பிக்காத, முதல்ல ஒரு தெளிவாக படி. உன்னை யாராவது ஒருத்தர் கைடு பண்ணுறதுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதற்கு நீ படி. ஏன்னா இந்த சனி கிரகம் ஒருத்தரை மேய்க்கணும். மேய்ச்சதுன்னா பயந்துன்னு செய்யும். அது நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஏமாற்ற பார்க்கும். சனியினுடைய தன்மை அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கேது 9ல் இருக்கு இல்லையா, ஆன்மீகத்துக்கு கேது நல்லது தானே. 9ல் இருந்தால் என்ன ஆன்மீகம் போகிறீங்க, ராமேஸ்வரம், காசி, இப்போ புதுசாக அயோத்தி, அந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது இல்லையா, வழிபடுங்களை போய் எப்போ பார்ப்பீங்க. இதெல்லாம் போயிட்டு வாங்க. ஆன்மீகத்துக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலங்குது. ஆன்மீக சுற்றுலா போங்க. சார் வெளிநாட்டுக்கு கொஞ்சம் வெளிநாடு மட்டும் பார்த்து யோசித்து செய்யுங்க. ஏன்னா ரெண்டும் பயணம்தான், அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. இது தொழிலுக்காக போகின்ற வெளிநாடு, அங்கே வேலை சிறப்பாக இருக்காது. அதையே கோவில் ஆன்மீக பயணத்துக்காக போகிற வெளிநாடு, வெளி ஊர், இது கேதுவின் காரகமே இயங்கும். இது கேதுவின் ஆப்போசிட்டுக்கான இயக்கத்தை செய்வார். தொழிலில் பிரச்சனை அந்த மாதிரி கொடுத்துருவார். அப்போ தொழிலுக்காக நான் போக சொல்ல, ஆன்மீகத்துக்காக போகலாம். இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நான் தான் சார் கிட்டேருந்து பண்ணணும், தர்மகர்த்தா, அதெல்லாம் இந்த நேரம் நல்ல நேரம் பண்ணிக்கலாம். ஆக இந்த தனுசு ராசியினுடைய இந்த காலம் ஒரு பொற்காலம்தான். நான் சொன்னது எல்லாம் கவனம் வச்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக திருமணம்லாம் அற்புதமான காலங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ நமக்கு திருமணத்தில் காத்துட்டுருக்கோம், வரல போகல, நான் சார் எத்தனை முறை முயற்சி பண்ணேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் வருதுன்னா உங்கள் ஜாதகத்தை தட்டி எழுப்போம். செய்ப்பா, தூண்டுதல்னு பேர். அப்போ செய்ப்பான்னு சொல்லும். இப்போயே நான் குப்புற வச்சு படுத்துதான் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் சொன்னதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், நான் சொல்லாததுக்கெல்லாம் விடுபட்டதெல்லாம் வேண்டான்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவ்வளோதான் இந்த தனுசு ராசிக்கான நல்ல பலன். இந்த ஆண்டு சிறப்பு தான்.